அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம போன கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிப்லாவுடைய மாற்றம் அந்த நிகழ்வை பற்றி பார்த்துருந்தோம். அப்போ கிப்லா மாற்றம் அடைஞ்சிருச்சு. அல்லாஹ் என்ன பண்ணுறான், முஸ்லீம்களை உம்மத்தன் வசத்தன் நடுநிலையான சமுதாயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சமூகங்களுக்கு மத்தியில் லெஃப்ட் விங்கா ரைட் விங்கான்னு கேட்டாலும், இல்லை நிறத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், நிலத்தின் அடிப்படையில், மொழி ரீதியாக இப்படி ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை வச்சு உருவாக்கப்பட்ட கொள்கையா இது அப்படின்னு கேட்டாலும், எதை சொன்னாலுமே இது நடுநிலையான உம்மத்து. இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் இதுக்குள்ள வரலாம், யாரு வேணாலும் இதனுடைய பொறுப்பை சுமக்க முடியும், யாரு வேணாலும் இந்த கொள்கை மேலோங்கிறதுக்காக பாடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கொள்கையா இஸ்லாம் இருக்கு. அப்ப இதைத்தான் நடுநிலையான உம்மத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி உம்மத்துடைய அந்த நிலையை அல்லாஹ் சொல்லிட்டு என்ன பண்றான், கடைசியா இப்படி ஒரு சிறப்பை இந்த உம்மத்துக்கு கொடுத்ததை சொல்லி, எனவே என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுறேன், எனக்கே நன்றி செலுத்துங்க, நன்றி கேட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்ப அடுத்து அந்த நன்றி செலுத்துறது, அல்லாஹ் நினைவு கூறுறதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல இருந்து அல்லாஹ் துவங்குறான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுள்ளவர்களுடன் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, நீங்க பொறுமை மற்றும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப இது முதல்ல பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வஹி இறக்குனப்பயே என்ன பண்ணுவான், போர்த்தி இருப்பவரே, அந்த முஸம்மில் சூரா எடுத்து வாசிச்சோம்னா தெரியும். அல்லாஹ் என்ன பண்ணுவான், இரவுல நின்று வணங்குங்க, நீங்களும் இறை நம்பிக்கை கொண்டவங்களை சில பேரும் இரவுல நின்று வணங்குறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சாப்டர் பேசுவான். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விவகாரம் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை பத்தி பேசல. அப்ப இது எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஹஜ்ஜுடைய தொழுகையை பத்தி பேசுது. அப்ப பொதுவா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எப்படி ஒரு வழிகாட்டி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த சித்தாந்தம், இந்த இஸ்லாமிய கொள்கையை பேணக்கூடிய மக்களுக்கு இது சாதாரண கொள்கை கிடையாது. இப்ப யாரா இருந்தாலும் ஒரு சித்தாந்தத்தை சொல்றவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அந்த சித்தாந்தத்துடைய வழிமுறைகள் என்னவா இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை மையமா வச்சு மக்களை கேன்வாஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த கொள்கைகளை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப அதன் மூலமாக எண்ணிக்கையை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் எல்லா கொள்கைகளும் செய்யும். ஆனா இஸ்லாம் எப்படிப்பட்ட கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெறுமனே கொள்கையாக மட்டும் இல்லாம அது ஆன்மீகத்தோடு கலந்த கொள்கையாவும் இருக்கு. இப்ப இஸ்லாம் வணக்க வழிபாடுகளும் கொண்ட மார்க்கம் தான். இப்ப ஒரு ஒரு கொள்கை ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த மன உறுதியும் திடகாத்திரமும், அந்த பலவீனமான மனிதன் யாரோட தொடர்பு கொள்ளணுங்கிற அந்த புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய, அதற்கான இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை இஸ்லாம் செய்யுது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், தொழுகையின் மூலம் உதவி தேடுங்க அப்படிங்கிறான். இப்ப பொறுமையின் மற்றும் தொழுகை மூலம், அப்ப அந்த இந்த இந்த ரெண்டுமே எப்ப ஏற்படுது, அல்லாஹ்விடத்துல இரவு நேரத்துல நின்று வணங்கும் போது ஏற்படுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, பலவீனமான ஒரு மனிதனை அல்லாஹ்வோட தொடர்பு படுத்துது. இப்ப நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்றோம். இப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அவுதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலமான பலவீனமான ஒண்ணு பற்றி பிடிச்சுக்குது. அப்ப அவுது அப்படின்னா என்ன, பலவீனமான ஒண்ணு பற்றி பிடிக்குது. அந்த பலமான ஒண்ணு யாரு, அவுது பில்லா, இறைவன். இறைவன் தான் அந்த பலமான ஒருத்தன். அவனை நான் பற்றி பிடிச்சுக்கிறேன். எதற்காகனா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாவல் தேடுறேன், இவனை பற்றி பிடிச்சு நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலையுமே இறைவனை சார்ந்துதான் நம்மளுடைய பணிகள் இருந்தாகும்.
இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான், இறைவனுடைய அந்த அவன் 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 அருள் செஞ்சா மட்டும்தான் நமக்கு அந்த வெற்றிகளும் இதுவும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உள்ளவர்களுடன் இருக்கின்றான். இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன், எல்லா இடங்கள்லயுமே பொறுமை வந்து அல்லாஹ் வந்து பொதுவா இந்த உலகத்திலேயே இயல்பாக்கி வச்சிருக்கான். எப்பவுமே இந்த அவசரக்காரர்களுக்கு எதுவுமே கிடைச்சிடாது, அதெல்லாம் நிரந்தரமானதாகவும் இருக்காது. ஆனா பொறுமையோட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது உலகியல் ரீதியா இருந்தாலும் சரி, இஸ்லாமிக் ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு நோக்கமா இருந்தாலும் சரி, அது பொறுத்திருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த பொறுமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். அது எப்பெல்லாம் தேவைப்படும் அதை பின்னாடி அல்லாஹ் வருஷப்படுத்துறான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உண்மையில் உயிருடன் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இதை ஒரு உம்மத்துன்னு சொல்லிட்டான். இந்த உம்மத்து அப்படின்னு சொன்னாலே ஒரு சுச்சுவேஷன் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்ப ரசூல்லா வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, மதினாவுக்கு போயிட்டாங்க. போன உடனே என்ன நிலை ஏற்படுது, மதினாவுல ரசூல்லாவை சார்ந்த ஒரு கூட்டமைப்பு, ஒரு உம்மத்து உருவாகுது. முஹாஜிர்கள் அன்சாரிகள் அப்படிங்கிற இரு பிரிவுகளும், அது பிரிவுகள் கிடையாது, அது வந்து வைக்கப்பட்ட பெயர்கள். ஆனா அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா மாறுறாங்க, ஒரு ஊரா மாறுறாங்க. அது ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு கவர்மெண்டா ஃபார்ம் ஆகுது. அப்ப அது ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது மக்கத்து குறைஷிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இங்க இருந்த மக்களை துன்புறுத்தி அடிச்சு, அவங்கள வந்து நிறைய இன்னல்களுக்கு ஆளாக்கி, அவங்களுடைய வீடுகள்ல இருந்து அவங்கள வெளியேற்றி, அவங்களுடைய சொத்துக்களை வந்து பறிச்சு, இப்படியெல்லாம் பண்ணி அவங்கள துரத்திருக்காங்க. அப்ப அவங்க அங்க போயிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு மக்கத்து குறைஷிகளுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, இவங்க வியாபாரம் செய்யறதுக்கு சிரியாவுக்கு போகணும்னா மதினாவுடைய எல்லைகளை கடந்துதான் போற மாதிரி ஆகும். அப்ப இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, நம்மளை விடமாட்டாங்க, நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் மதினாவுல இருக்கிறாங்க. அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவங்க நம்மளுடைய கிபிலாவை ஃபாலோ பண்ற ஆட்களா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிபிலா மாறிடுச்சு. இப்போ 2 விதமான பிரச்சனைகளையும் ஒரு சமூகம் எதிர்கொள்ள போகுது. இந்த பக்கம் யூதர்கள், அந்த பக்கம் மக்கத்து குறைஷிகள். ஏன்னா இவங்களுக்கு கிபிலா இத இதை நோக்கி மாறிடுச்சு, காபத்துல்லாவை நோக்கி, பைத்துல்லாவை நோக்கி மாறிடுச்சு. இப்படி மாறினதுனால என்ன ஆகும், கண்டிப்பா இதற்கு உரியவர்கள் இவங்க தான் அப்படிங்கிற சூழல் உருவாகும் போது அதை அவங்க கண்டிப்பா அடைய நினைப்பாங்க. அப்ப அதை உரிமை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷிகளுக்கு வந்து அது அச்சுறுத்தலா இருந்துச்சு. அப்ப அவங்க ஒண்ணு இவங்க வந்து போர் செய்யணும், இல்ல அவங்க கண்டிப்பா போர் செய்வாங்கங்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் யூதர்களுக்கு என்னன்னா, இவங்க நம்ம கிபிலாவை ஃபாலோ பண்ணல, நம்மளும் அவங்க கிபிலாவை ஃபாலோ பண்ண போறது இல்ல, என்னைக்கா இருந்தாலும் இது முட்டி மோதிக்கிட்டு வரதான் செய்யணும், அவங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்ப இதனுடைய பாதை, இது இந்த இஸ்லாத்தை மேலோங்க வைக்கிறதுக்கான பாதையில முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா உயிரிழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இது இப்ப ஏற்படல, இதுக்கு முன்னாடி அது பிரச்சார கொள்கையா இருந்தப்ப ஏற்பட்டுச்சு. சுமையா அலிலானோ இறந்தாங்க, யாசர் அலிலானோ இறந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவங்களுடைய மரணங்கள்லாம் நிகழ்ந்துச்சு. அப்ப அவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அந்த கொல்லப்பட்டவங்க, அவங்கள இறந்தவங்கன்னு சொல்லக்கூடாது, நான் இறந்தவங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கொல்லப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க வந்து இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க யாருன்னா அல்லாஹ்விடத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உயிருடன் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்ப அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்துல, அதாவது டைரக்டா ஷஹீதுகளை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்டவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்னா, அவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது, கேள்வி கணக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இறந்துட்டாங்களா, அவங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அவங்களுக்கு கடன் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க எந்த கடனும் இல்லாத ஒரு ஆளா இருந்தாங்க, கடன் இருந்துச்சுன்னா அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஷஹீதுகள் கூட கடன் இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப அவங்க ஷஹீதுகளா இருக்கிறாங்க, அதே சமயத்துல கடன் இல்லாம இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்தவங்களா இருக்கிறாங்கிற அடிப்படையில அல்லாஹ் என்ன பண்ணுவான், சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவான். அந்த சொர்க்கத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, பச்சை பறவைகள், அந்த பச்சை நிற பறவைகள், அந்த மாதிரியான பறவைகள் மாதிரி இவங்களுடைய ரூஹ் அந்த பறவைகளுடைய உடலுக்குள்ள இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொர்க்கத்துல எல்லா இடத்துக்கும் பறந்து போவாங்க. இஷ்டத்துக்கு பறந்து போறது, சொர்க்கத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிடுறது. நீங்க ஒரு ஒரு கற்பனைக்கு நினைச்சு பார்ப்போமே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம். அங்க குப்பை கிடையாது, அங்க வந்து குப்பை போடுறதுக்கும் ஆளு கிடையாது, தூய்மையான நீரூற்று இருக்கு, தூய்மையான உணவுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஒரு பறவையா நம்ம இருக்கிறோம்.
இந்த சிரமங்கள்லாம் இல்லை. தூக்கம், முழிக்கிறது, இந்த ஓய்வு எடுக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, என்ன சாப்பிட்றது, என்ன சம்பாதிக்க போகிறோம், வந்து கல்யாணம் பண்ண போகிறோமா இல்லையா, குழந்தை பெக்க போகிறோமா இல்லையா, அம்மாவுக்கு என்ன செய்யுது, வாப்பாக்கு என்ன செய்யுது, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி இந்த உலகியல் கவலைகள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னு வைப்போமே. அப்போ அங்கே போகிறோம். அங்கே பச்சை நிற பறவை உடம்புல நம்ம இருக்கிறோம், ரெக்கை இருக்குது, பறக்கிறோம். இருக்கிறதுல நம்ம எல்லாருமே ஆசைப்படுறவங்க என்னன்னா பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். நடக்கிறோம்ல, அதனால பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அப்ப பறக்கக்கூடிய ஆளா இருக்கிறோம், சொர்க்கத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படியான சூழல்ல போயிட்டு என்ன பண்றோம்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகில ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுல வந்து போய் உட்கார்ந்துப்போமா. அதாவது ஷஹீதுகளாக இருந்தா மனிதர்கள் போய் உட்கார்றாங்க, ஷஹீதுகள் போய் உட்கார்றாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எதுவும் வேணாம் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட, என்ன நீ விட்டு வச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எதுவும் வேணாம் அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் திரும்பவும் கேட்பானா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. திரும்பவும் வேணாம்பாங்க, திரும்பவும் கேட்பானா. இப்படி 3 தடவைக்கு மேல கேட்டப்ப அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்க்கிறான். அதாவது நம்ம நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி அவன்கிட்ட இருந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்த உடனே அந்த ஷஹீதுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவா எங்களை நீ வந்து பூமிக்கு அனுப்பிடு. நாங்க என்ன பண்றோம், திரும்பவும் உன்னுடைய பாதையில எங்களுடைய உயிரை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். திரும்ப நாங்க இங்க வரோம் அப்படிம்பாங்க. அப்ப சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போயிட்டாருன்னா அவர் இந்த உலகத்துக்கு திரும்ப வரத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. ஆனா யார் ஆசைப்படுவான்னா ஷஹீதுகள் ஆசைப்படுவாங்க. ஏன் ஆசைப்படுவாங்கன்னா, அங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற கண்ணியம், அது வந்து திரும்பவும் இது நடக்கணும். திரும்பவும் நான் போய் அல்லாஹ்வுக்காண்டி உயிரை கொடுத்து திரும்பவும் எனக்கு இந்த கண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்ப அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷஹீதுகளுடைய நிலை இதுதான் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய பாதையில பயணிச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல வந்து எத்தனையோ இடங்கள்ல முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அதை நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுறோம். ஆனா எதார்த்தத்துல நம்ம உண்மையிலேயே கவலைப்பட வேண்டியது நம்மள நினைச்சுதான். அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடிபாடுகள்ல சிக்கி இறந்து போறது, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பாருங்களேன். இது எல்லாமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் ஷஹீதுங்கிறாங்க. நம்ம ஊர்கள்லயும் இடிபாடுகள் சிக்கிலாம் இறந்து போவோம். ஆனா உண்மையிலேயே யார் அப்படி இறந்து போறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை மேலோங்க வைக்கிறதுக்காக இருந்தா அவங்களுடைய மரணம் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தத்துக்கு கொடுக்கும். வெறுமனே போர்ல கொல்லப்படுறது மட்டும் ஷஹீது கிடையாது. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு வகையில அல்லாஹ்வுடைய பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு இறப்பு ஏற்படுது, மரணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது ஷஹீது அப்படிங்கிற மாதிரி கணக்குல வருது. அப்ப நிறைய பேர் அந்த மாதிரியான இறப்புகள் தான் இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து களங்கள்ல போய் சண்டை போட்டு நெஞ்சுக்கு நெஞ்சா நின்று போர் செஞ்சு உயிர் தியாகம் பண்றவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் வீட்டுல இருந்தா போதும், அட்டாக் வந்து டைரக்டா வந்து டும்முன்னு விழுவும், வீடுகள் இடிஞ்சு விழுவும், இறந்து போயிருவாங்க. அப்ப இந்த மாதிரியான மரணங்களுக்கு கூட ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா என்னன்னா சும்மாவா எக்கச்சக்கமான பச்சை நிற பறவைகள் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த நிலையை தான் அல்லாஹ் சொல்றான். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில இறந்தவங்களை வந்து மௌத்தானவங்களை வந்து நீங்க வந்து இறந்தவர்கள்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து கொல்லப்பட்டவங்களை வந்து இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய இருப்புல வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள் மற்றும் விளைபொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் திண்ணமாக உங்களை நாம் சோதிப்போம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்னா, இந்த சோதனை உங்களுக்கு வந்துதான் ஆகும். நீங்க இறை நம்பிக்கை கொண்டுட்டீங்க, இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். என்னென்ன சோதனை? அச்சத்தால சோதனை வரும். அதுக்கப்புறம் என்ன? பசினால சோதனை வரும். அதுக்கப்புறம் என்ன? உடைமைகள் மற்றும் உயிர்கள், விளைபொருட்கள் இதெல்லாம் சேதங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சோதனைகள் வரும் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த சோதனைகள் கண்டிப்பா வரும். அதெல்லாம் சிறிதளவுங்கிறான். அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சோதனைகள்லாம் மதீனாவுக்கு போன சஹாபாக்களுக்கு ஏற்படத்தான் செஞ்சுச்சு. முதல் விஷயம் அச்சம். இந்த பக்கம் மக்கத்து குறைஷிகள், இந்த பக்கம் யாரு? யூதர்கள். எப்பவுமே 2 பேருமே சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பதிரு போர் வர வரைக்கும் இவங்க ஏதோ ஒரு நிலைகளை எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்க. பதிரு போர் வந்த பிறகும் அடுத்தடுத்த நிலைகள் தொடரதான் செஞ்சுச்சு. எப்ப மக்காவுடைய வெற்றி நிகழ்ந்துச்சோ அது வரைக்குமான சூழல் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இவங்களால இடர்பாடுகளும் இடையூறுகளும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்ப இந்த சுச்சுவேஷன் எப்பவுமே அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப இந்த பசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்கு. காசாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் அதாவது பசியினால, பட்டினினாலேயே அவ்வளவு உயிர்கள் போய்கிட்டு இருக்கு.
அங்க உணவு பொட்டலங்கள் போறதுக்கு கூட அனுமதி கொடுக்கப்படாத சூழல் இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப இந்த சுச்சுவேஷனை முஸ்லிம்கள் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வேற எந்த சமூகமும் அடையாத இந்த சூழலை முஸ்லிம்கள் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்? அப்ப அல்லாஹ் இது இது ஒரு சோதனையா தான் அவங்கள வச்சிருக்கான். அப்ப ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் அதுக்கப்புறம் என்ன, உடைமைகள், உயிர்கள் மற்றும் விளைபொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் திண்ணமாக உங்களை நாம் சோதிப்போம். இந்த நிலையில் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. இந்த நிலைமையிலையும் பொறுமையை யார் மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. இப்ப இந்த பொறுமை தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போறது. சொர்க்கம் வேணும்னா பொறுமை தான், உங்களுக்கு வெற்றி வேணும்னா பொறுமை தான், இம்மை மறுமையிலையும் வெற்றி வேணும்னா பொறுமையை கொண்டு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதைத்தான் எல்லாம் இங்க வந்து சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு அச்சத்தால உங்களுக்கு சோதனை வரும், பசியால சோதனை வரும், உடைமைகள்ல சேதம் ஏற்படும், உயிர்கள்ல சேதம் ஏற்படும், விளைபொருட்கள் உங்களுடைய வியாபாரத்தை ஈட்டித்தரக்கூடிய அந்த விவகாரங்கள்ல இழப்புகள் ஏற்படும். இப்படியான இழப்புகள்லாம் மூலமா நீங்க சோதிக்கப்படுவீங்க. இந்த சோதனையின் போது நீங்க அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கணும், கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். பொறுமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்போம். சபர்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறது. என்ன ஆனாலும் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆள் இப்போ நம்ம வந்து ஒரு தப்பே பண்ணல, நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போறோம், டீச்சர் வந்து தப்பே பண்ணாத ஒரு காரியத்துக்காக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோங்கிறாங்க. தப்பு பண்ணேங்கிறாங்க. நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு உறுதியா தெரியாம தான் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்கிறோம். ஆனாலும் அடிக்கிறாங்க. அடிச்சு ஒத்துக்க சொல்றாங்க. அப்பயும் நம்ம என்ன பண்றோம்? கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அதுல உறுதியா இருப்பேன், நான் அந்த தப்பை செய்யலைங்கிறது இருப்போம்ல, அந்த நிலை பேர் தான் சபர். என்ன அடிச்சாலும் தாங்குவேன், ஆனா நான் எடுத்துக்கிட்ட அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பேன். அதுதான் பொறுமை. அந்த பொறுமையை தான் எல்லாம் சொல்றான் சபுர் அப்படின்னு சொல்றான். யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அவர்கள் எத்தகையோர் எனில், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பி செல்வோராய் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, இந்த மாதிரியான துன்பம், அச்சத்தால, பசினால, அப்புறம் பொருளாதாரத்துல இழப்பு ஏற்பட்டு, உயிர்கள்ல இழப்பு ஏற்பட்டு, உடைமைகள்ல இழப்பு ஏற்பட்டு, இப்படியான சோதனைகள்லாம் ஏற்படும் போது அவங்க எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவன்கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோம், அவன்கிட்டயே நம்ம திரும்ப போறதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இது வந்து பொறுமையாளர்களுடைய பண்பு அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப நம்ம பொறுமையை வளர்த்துக்கணும், பொறுமையாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றான். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். அந்த பொறுமை எங்க கிடைக்கும்னா தொழுகையில தான் கிடைக்கும். அல்லாஹ் நெருங்குற போதுதான் அது கிடைக்கும். அந்த பலமான அந்த நித்திய ஜீவனோட இந்த பலவீனமான உடல் கொண்ட, பலவீனமான உயிராற்றல் கொண்ட, பலவீனமான இந்த மனிதன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கும் போது, அதுவும் அது வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு, அந்த தொடர்பு ஏற்பட்டுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய நிலை இந்த அளவுக்கு தாங்கும். எப்படி தாங்கும்னா, நெஞ்சில தூக்கி கல்ல வச்சு, ஒண்ணும் இல்ல முஹம்மத திட்டு, ஒண்ணும் இல்ல களிமாலாம் நீ சொல்ல, நீ களிமாவை மறுக்க வேணாம், லாத்து உஸாவை புகழ வேணாம், முஹம்மத திட்டு, திட்டினா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அஹதுன்னு அஹதுன்னு சொன்னுச்சுல, அந்த உறுதி அது ஏற்படுத்தும். அது பிரம்மாண்டமான உறுதி. அது இந்த மாதிரியான சஹாபாக்களுடைய தியாகங்கள்லாம் பெருசு. அந்த மாதிரிலாம் அவங்க அவ்வளவு உறுதியா இருக்கணும்னு என்ன அவசியம்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த உறுதி நிலைகள் வந்து சாதாரணமானது கிடையாது. அதெல்லாம் சபருடைய பெரிய டெஃபினிஷன்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க கப்பாப் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்கன்னா, அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி நெருப்பு அதாவது கல்லை வந்து கொதிக்க வச்சு கல்லே உருகுற அளவுக்கு அது நல்லா கொதிச்சு கிடக்குது. கல்லு சும்மா கறி கிடையாது. இந்த தீ மிதிக்கிறதுக்காண்டி மரக்கறியை போட்டு எரிக்க விட்டு நடப்பாங்களா, அந்த கறி கிடையாது. கல்லை எரிக்க வச்சிருக்காங்க. அந்த கல்லு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்புல அப்படியே கொதிச்சுக்கிட்டு இதாகி கிடக்குது. ஒரு ஆள் கையை பிடிச்சிப்பான், ஒரு ஆள் காலை பிடிச்சிப்பான், ஃப்ரண்ட்லையும் பேக்லையுமா இழுத்து இழுத்து அவங்களுடைய முதுகுகளை வந்து அது மேல உரசுவாங்க. அது என்ன ஆகும்னா, முதுகுல உள்ள சதைகள் அப்படியே பிஞ்சி அந்த கல்லுல ஒட்டிக்கும். அதுல இருந்து வரக்கூடிய நீர் வந்து அந்த நெருப்பை அணைக்கிற அளவுக்கு அவங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு வந்து ஜெயிச்ச பிறகு, அதாவது உமர் ரலியல்லாஹு வந்து ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அப்போ வந்து சஹாபாக்கள்லாம் மதினாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராக உட்காந்து மக்காவில் இருந்தப்ப என்னென்ன துன்புறுத்தலுக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கும்போது கபாப் ரலியல்லாஹு வருவாங்க. வந்த உடனே கபாப் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அணைச்சிக்கிட்டு, சொல்லுங்க உங்களுடைய இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வேணாம்பாங்க.
சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் லைட்டா தன்னோட ட்ரெஸ் இப்படி ரிமூவ் பண்ணுவார். அங்கங்க குழி குழியா இருக்கும் முதுகுல. என்னங்க அப்படின்னு கேட்டா, இப்படி என்ன சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதைகள்லாம் செய்யப்படும்போது, இவர் என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து துஆ செய்ய சொல்றாரு. இறை தூதரே எங்களுக்காண்டி துஆ செய்யுங்க. இப்படி எங்கள சித்திரவதை செய்யணும். எங்களுக்காண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எப்படி துன்புறுத்தப்பட்டுச்சு தெரியுமா? ஒரு ஆள கூட்டு வருவாங்க. அவங்களுக்காக குழி தோண்டப்படும். அவங்கள அந்த குழியில நிக்க வச்சு கழுத்து வரைக்கும் மண்ணு போத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்க தலை வெட்டப்படும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இரும்பு சீப்புகள கொண்டு உடல வாருவாங்க. அது முதுக சீவி எலும்புகள தொடும். அந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுவாங்க. பிறகு உடல் 2ஆக ரம்பத்த கொண்டு உடல் 2ஆக அறுக்கப்பட்டாங்க. அப்படிலாம் செய்யப்பட்டப்பயும் அவங்களோட நிலை என்னவா இருந்துச்சு தெரியுமா? அவங்க ஒருபோதும் இந்த மார்க்கத்த விட்டு ரிட்டர்ன் ஆவல. அப்ப அந்த நிலையெல்லாம் நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் ஒண்ணுமே செய்ய சொல்லல. துவா தான் செய்ய சொன்னாரு. அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரிப்ளை என்னன்னா, இப்படியான சோதனைகள்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வரல. இதெல்லாம் வராம உங்களுக்கு என்ன வருது? சிறிதளவு அச்சத்தாலும் சிறிதளவுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த இந்த சோதனை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஆனா நல்லா நோட் பண்ணீங்க. என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, விரைவிலே ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம்னா, ஸனாவுல இருந்து ஹலருல் மௌத் அந்த அந்த பகுதி வரைக்கும் ஒரு பயணி பயணிச்சு போவாங்க. ஒரு பெண்ணு. அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சமும், தன்னுடைய கால்நடைகள வந்து ஓநாய் வேட்டையாடிடுமோங்கிற அச்சமோ தவிர்த்து, வேற எந்த அச்சமும் இல்லாத சூழல்ல அவங்க பயணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒழுங்கு, உலக ஒழுங்க வந்து இஸ்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த 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 ஒரு ஒழுங்கு, இந்த உலக ஒழுங்குக்காக அவங்க எல்லாருமே உயிர் தியாகம் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப அந்த சூழல் தான். அது அது வந்து சபுரால மட்டும் தான் பெறப்பட முடியும். அத இந்த இறைவனோடு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தொடர்புகள் மூலியமாக மட்டும் தான் பெற்றுக்க முடியும். அப்ப அதத்தான் திருமறை குர்ஆன் இவ்வளவு தெளிவா நம்மள்ட்ட சொல்லுது. அப்ப இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அத்தகையோர் மீது அவர்களின் இறைவனிடமிருந்து நல்வாழ்த்துக்களும், நல்லருளும் உண்டாகும். இன்னும் அத்தகையோர் தாம் நேர்வழி பெற்றவர்கள். இவங்க தான் ஹிதாயத்து உடையவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், நிச்சயமாக ஸஃபா, மருவா எனும் இரு குன்றுகள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளவையாகும். ஆகையால் யார் இறையில்லத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அந்த இரண்டுக்கும் இடையே செய்வதில் குற்றமில்லை. மேலும் எவரேனும் தாமாக விரும்பி ஏதேனும் நன்மையை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இப்ப என்ன மேட்டர்னா, கிப்லாவை பத்தி அல்லாஹ் பேசிட்டான். கிப்லா வந்து பைத்துல்லான்னு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு? இந்த உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். விரைவிலேயே மக்காவுடைய வெற்றி நெருங்க போகுது. கண்டிப்பா அது முஸ்லிம்கள் கைக்கு வரப்போகுது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் வருது. இப்ப காபத்துல்லாவை பத்தி மக்கள் நினைவுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்களே. நம்ம நேத்தே சொன்னோம். அந்த அறியாமை கால காபத்துல்லாவும், அந்த காபத்துல்லாவுடைய கொள்கைகளும், அதை சுத்தி இருந்த அவங்களுடைய பற்றும் அல்லாஹ் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறமா புதிய காபத்துல்லா. அது எப்படி? இப்ராஹிமுடைய காபத்துல்லா. இப்ராஹிம் கட்டின காபத்துல்லா. இப்ராஹிமுடைய வரலாறு சொல்லப்பட்ட காபத்துல்லா. ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்கப்படக்கூடிய இடமா இருக்கக்கூடிய காபத்துல்லா. அதனுடைய சடங்குகள், அதனுடைய ஹஜ்ஜு, அதனுடைய உம்ரா என்னங்கிறத சஹாபாக்களுக்கு மத்தியில சந்தேகங்களாகவும் டவுட்டாகவும் எழ ஆரம்பிக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஹஜ் அந்த உம்ரா செய்யும் போது சஃபா மருவாக்கு இடையில ஓடுறத பத்தி கொஸ்டின் வரும். இது செய்யலாமான்னு. ஏன்னா இதை பத்திய அறிவு சஹாபாக்களுக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஃபால ஒரு சிலை இருக்கும், மருவால ஒரு சிலை இருக்கும். இது இந்த மருவால இருக்கக்கூடிய சிலை பேர் நாயிலா, சஃபால இருக்கக்கூடிய சிலை வந்து பேர் மறந்து போச்சு. அப்ப இந்த 2 சிலைகள், அது என்ன சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த 2 சிலைகளுக்கு இடையில இந்த 2 சிலைகளுக்கு செய்யப்படுற வணக்கமா அதை வந்து மக்காவுடைய முஹாஜிர்கள் அந்த அங்க உள்ள மக்கள் கருதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதே நம்பிக்கையோட இருந்த முஹாஜிர்கள் என்ன பண்றாங்க, இதுக்காகத்தான் அதை செய்யறோமோ, சிலைகளுக்கு செய்யறோமோ, சிலைகளுக்கு செய்யப்படுற ஒண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு நெருடல் அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப அதை அல்லாஹ் வந்து கிளாரிட்டி கொடுக்குறான். அது என்ன சொல்றான்? சஃபா மருவாக்கு இடையில நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கிறான். ஏன் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்? ஏன்னா அதுக்கு இடையில தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தண்ணி தேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல அங்க அவங்க ஓடுவாங்க. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் ஹஜ் உம்ராக்கு போறவங்க அந்த இடத்துல ஓடுறாங்க. அப்ப அதை வந்து யார் அந்த மாதிரி செய்யறாரோ, யார் இறை இல்லத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்யறாரோ அவர் மீது அந்த இரண்டுக்கும் இடையே செய்வதில் குற்றமில்லை. அப்ப வந்து
இதை வந்து அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல ஓடுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் எவரேனும் தாமாக விரும்பி ஏதேனும் நன்மையை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இதை வந்து ததப்பருல் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சை செய்யறதுங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ல உள்ளது, சஃபா மர்வா. அப்போ அதுக்கு இடையில ஓடுறதுங்கிறது ஹஜ் உம்ரால இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அது அது வந்து அது ஒரு கிரியை, அதை அவங்க செய்யணும். அதை செய்யும்போது இங்க வந்து தாமாக விரும்பி ஏதேனும் நன்மையை செய்தால் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, கூடுதலாக உம்ரா செய்யறது, கூடுதலாக ஹஜ்ஜி செய்யறது அதை குறிக்குது. அதை செஞ்சாலும் அல்லாஹ் அதை மதிக்கிறவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லப்படுது. அப்ப இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம் இறக்கி அருளிய தெளிவான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் அவற்றை மக்கள் அனைவருக்காகவும் நம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும் எவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன்ட்ட வந்து இவன் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம ஒருத்தன்ட்ட வேலையை கொடுக்குறோம். ஆனா அவன் என்ன பண்றான், நான்லாம் செய்ய முடியாது, நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப நம்ம வேற ஆளை கூப்பிட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடுக்குறோம். அவன் செய்யறேன்னு சொல்லிட்டான், அவன் செய்யவும் போறான், அவன் செஞ்சிருவான். அப்ப அவனுக்கு உட்கார்ந்து நீ இப்படி செஞ்சினா உனக்கு நான் இது தருவேன் அது தருவேன்னு சொல்றோம். சொல்லும் போதும் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். என்ன சொல்றோம்னா, நீ வேணான்னு சொன்ன, ஓடுறேன்னு சொல்ற, இவன் கூட சேர்ந்துக்கோ, இவன் கூட சேர்ந்து செஞ்சுன்னா உனக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி சொல்லப்படும் போது அப்பயும் அவன் ஒதுங்கி நிக்கிறான்னு வச்சுப்போமே. அப்ப அவனை பார்க்க வச்சுக்கிட்டு இந்த விவகாரங்கள்லாம் பேசப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த வசனம் பேசப்படுது. என்ன சொல்லுதுன்னா, நாம் இறக்கி அருளிய தெளிவான அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் அவற்றை மக்கள் அனைவருக்காகவும் நம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கின்றான். அப்ப இப்படி ஒரு தூதர் வருவாரு. இவரு என்ன பண்ணுவாரு, உலக மக்கள் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவரா இருப்பாரு. இது ஒண்ணுதான் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தீனா இருக்கும். அப்ப இதன் பக்கம் நீங்க வந்துருங்க அப்படிங்கிறத ஏற்கனவே வேதங்களின் மூலமாக, முன்னறிவிப்பு மூலமாக, இந்த வேதம் அந்த வேதத்தை உண்மைப்படுத்துதுங்கிற அடையாளங்களின் மூலமாக இவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க, உண்மையை மறைக்கிறாங்க, மக்களை வழிகெடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள அல்லாஹ் சபிக்கிறான். வேணும் தெரிஞ்சே மறைக்கிறவன அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் என்ன சொல்றான், சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றனர். அப்ப என்னன்னா, ரசூல்லா பத்தின முன்னறிவிப்பு இருக்குங்கிறது வேதத்துல இருக்குது. இருக்கிறத என்ன பண்றானுங்க, இடைச்சொருகள் வச்சு மாத்தி விட்டானுங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த நேர்வழி பக்கம் மக்கள் போகலாம தடுக்கிற வேலையை செய்யறாங்களே. திரும்ப திரும்ப குழப்பத்தை, இஸ்லாத்தின் மேல வந்து ஒரு அவதூறுகளை பரப்பி எப்படியாவது அதை வந்து இது பண்ணி, இப்ப என்னன்னா இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாத்திகர்கள் என்கிட்ட பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க, எல்லா மதத்துல உள்ளவனும் மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணா ஏத்துக்கிறான், ஆனா முஸ்லிம்கள் மட்டும் ஏத்துக்கவே மாட்றாங்க. எல்லா மதத்துல உள்ளவனுக்கும் அந்த மதத்துல தவறுகள் இருக்குன்னு சொன்னா, ஆமா ப்ரோ தவறு இருக்கு ப்ரோ, திருத்தணும் ப்ரோ, ரீஃபார்ம் பண்ணணும் ப்ரோன்னு ஒத்துக்கிறாங்க, நீங்க மட்டும் ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்னன்னா, இது அசல் வடிவம், இதுல எந்த தப்பும் இல்ல. தப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு நான் புரிதலை ஏற்படுத்தணும், அது தப்பு கிடையாதுங்கிறத சொல்லணும். அப்ப நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து நான் வந்து அதுல ரொம்ப அப்படியே புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவன் வேதத்தை அவன் பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவன் தான் உண்மையிலே வக்காலத்து வாங்க வேண்டியவன். ஒரு நாத்திகன்ட்ட போய் நாத்திகத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவன் நாத்திகத்துக்கு வக்காலத்து வாங்குவான். ஒரு திராவிட கட்சியில உள்ளவன்ட்ட போய் திமுக பேசினா அவன் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவான். ஒரு தமிழ் தேசியவாதிகிட்ட போய் தமிழ் தேசியத்தை வந்து தப்பா பேசினோம்னா அவன் தமிழ் தேசியத்துக்கு வக்காலத்து வாங்குவான். ஒரு கம்யூனிஸ்டவாதிகிட்ட போய் கம்யூனிசத்தை பத்தி தப்பா பேசினா அவன் அதுக்கு வக்காலத்து வாங்குவான். அதே மாதிரிதான் ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மார்க்கத்தை அவங்க வந்து வக்காலத்து வாங்கணும். அவங்க வக்காலத்து வாங்காம விட்டுட்டாங்கிறதுக்கு நான் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? அவன் விட்டுட்டான்ல நீ விடுண்டா, இது என்ன வாதம்? அப்ப இது கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருக்கு. இது மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்ல. கிறிஸ்டியன்ஸ் வந்து சகிப்புத்தன்மையே கிடையாது முஸ்லிம்களுக்கு. டேய் நீ எப்புட்றா சகிப்புத்தன்மையோட இருக்கலாம்? உன் வேதம் அப்படி சொல்லுதா? உன் வேதம் சொல்ற விவகாரங்களை நீ நம்பு, உன் வேதத்தை நீ படி, உன் வேதம் என்ன சொல்லுதுன்னு பாரு. அது முழுக்க முழுக்க அப்படியே இந்த பக்கம் தான் கூட்டு வரும். நீ குரானை வச்சு நீ உன் வேதத்தை யாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யாருமே முழுசா படிக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வச்சா கூட, இப்போ நான் போன வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இயேசுவை பத்தி பழைய ஏற்பாட்டுல எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, இறைமகன் அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு கிடையாதுன்ற உடனே மகன்னு சொல்ற மாதிரி முன்னறிவிப்பு இருக்குன்னு தூக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல 2வது அத்தியாயத்துல 7வது வசனத்தை தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி மகன்னு சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் வருவார் அப்படின்னு சொல்லி மெசாயாவை பத்தின முன்னறிவிப்பு இருக்கு, அது இயேசுவை குறிக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இயேசுவை மட்டும்தான் குமாரன்னு சொல்லப்படுதா? பனு இஸ்ராயில சொல்லியிருக்கு வசனம். பனு இஸ்ராயல்களை வந்து குமாரர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் சாலமோனை சொல்லி வசனம் இருக்குது.
அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குமாரன் அப்படிங்கிற வார்த்தையில வந்திருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு எல்லாருமே அல்லாவுக்கு புள்ளன்னு ஆக்கிடுவோமா? அல்லா பெத்த புள்ளைய ஆக்கிடலாமா? அப்ப அது கிடையாது கணக்கு. இது இது என்னன்னா இந்த விஷயங்களை வச்சு நீங்க ஒப்பிட முடியாது. அப்படி உண்மையிலேயே அப்படி குமாரனுங்கிற மீனிங்ல இருந்துச்சுன்னா யூதர்கள் ஏத்திருப்பாங்களே, ஏன் ஏத்துக்கல? அப்ப இது அல்லாவுக்கு மகன் அப்படின்னு நீங்க சொல்ற விவகாரமே அல்லா மேல நீங்க இட்டு கட்டுறதுதான். அது நீங்க பழைய ஏற்பாடு எடுத்து படிச்சாலுமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மத்தேயு எடுத்துக்கோங்க. மத்தேயுலேயே கானானிய பெண் ஒருத்தி வந்து என்ன பண்ணுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என் பிள்ளைக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, இதை வந்து ஓதி பாருங்க, எங்க பிள்ளைய வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் அமைதியா போறாரு. திரும்ப அந்த அம்மா கெஞ்சி கூத்தாடி கதறுது. அப்புறமா என்ன ரிப்ளை கொடுக்குறாரு, நான் வந்து வழி தவறி சென்ற பனு இஸ்ராயலுடைய ஆடுகளுக்கு வந்து வந்த மேய்ப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல சொல்றாரு. வழி தவறி போன பனு இஸ்ராயல்களுக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப இவர் உண்மையிலேயே உலக மக்கள் அனைவருக்கும் மாணவரா இருந்தா, உலக மக்கள் அனைவருக்குமான கடவுளாக இருந்தா இவர் இப்படி ஒரு ஆன்சர் பண்ணுவாரா? உடனே அவர் ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல, தப்புமா, என்னமா, உடனே வா, ஓகே சரியாயிரும் அப்படி சொல்லியிருக்கலாம். அவர் அந்த கன்வர்சேஷன் பில்டு பண்றதே பாருங்க, நான் பனு இஸ்ராயலுக்காண்டி வந்திருக்கேங்கிறாரு. இப்ப இவர் யூதர்களுக்காக வந்த தூதர் அவரை பிடிச்சி அல்லாவுடைய மகனாக்கி எல்லா மக்களுக்குமான இறைவனாக்கி, அப்ப இது இது நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே அறிவுள்ள ஒரு ஆளா இருந்தா அந்த இடத்துல அங்க வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுறது தெரியும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த அடிப்படையில இல்லாம மறைச்சு மறைச்சுதான் இந்த இந்த விவகாரங்களை வந்து அதை பத்தி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாம மூடி மூடி மறைச்சு மறைச்சுதான் வேத வாசிப்பே உங்கள்ட்ட இருக்குங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப இதுதான் எல்லாம் என்ன சொல்றான், இப்படி செய்யறவங்க இந்த முன்னறிவிப்பு இருக்குது, இவர் தான் இறை தூதர்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்ப இவர் தான் கடைசியா வருவாருங்கிறத ஈசா நபியை சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் ஒருத்தன் மறைக்கிறான், அதை திரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து அல்லாஹ் எப்படி இது பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து அல்லாவும் சபிக்கிறான், இன்னும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றனர். ஆனால் யார் இந்த தவறிலிருந்து திருந்தி தம் செயல்முறையை ஒழுங்குபடுத்தி கொண்டு தாம் மறைத்திருந்தவற்றை எடுத்துரைக்கின்றார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன், நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ் இதையும் சொல்றான், யாராவது இதுல இருந்து மனம் திருந்தி வந்து மறைச்ச விஷயங்களை வெளிக்கொணர்ந்து உண்மையை சொல்லக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடிய ஆட்களா இருந்தாங்களா அவங்கள நான் மன்னிப்பேன், அவங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன், பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரியறவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நிலையில யார் யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூல்லா காலத்திலேயே அப்துல்லா பின் சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். அவர் ஒரு யூதர் தான். வந்து ரசூல்லாட்ட கேள்வி கேட்கிறாரு, ரூஹை பத்தி கேட்கிறாரு, விதியை பத்தி கேட்கிறாரு, எல்லா கேள்விகளும் கேட்கிறாரு, கரெக்டான பதில்கள் வரும். அவர் களிமா சொல்லிடுறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அப்ப அவரை பத்தி இவங்களுடைய நிலை என்னவா இருக்குங்கிறப்ப யூதர்கள்ட்ட வந்து யூதர்கள் வராங்க, வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல்லா கேட்கிறாங்க, அப்துல்லா பின் சலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அவரா எங்கள்ல நல்லவர், எங்கள்லே சிறந்தவர், சிறந்தவரின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்ற உடனே எங்கள்லேயே கேடு கெட்டவர், கேடு கெட்டவர் மகன்ட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க வந்து நல்லவர் கெட்டவருங்கிற அடையாளமே ஏன் ஜாதிகாரனா உன் ஜாதிகாரனாங்கிற அடிப்படையில் தான் இருக்குதே தவிர அவருடைய உண்மை நிலையை பத்தி இவங்க பேசவே இல்லை. அப்ப அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லவரா தெரிஞ்சாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவொடனே அவர் கெட்டவர் ஆயிட்டாரா அவங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி நிறைய பேரை இவங்க புறக்கணிச்சாலும் அவங்க சத்தியத்தை தேடி வரவங்களா தான் இருந்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழலும் மக்கள்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட நேர்வழிக்கு வரக்கூடிய மக்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வர மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல இருந்து வேற மார்க்கங்களுக்கு போறவங்க எல்லாம் பாருங்க, அடிப்படையிலேயே இந்த காரணங்களுக்காகலாம் போக மாட்டாங்க. ஹிஜாப் போட சொல்லிட்டாங்க, வந்து அடக்குமுறையா இருக்குது, எனக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தணுங்கிறதுக்காண்டி ஒரு பெண் போவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அற்ப காரணங்களா இருக்கும். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு ஆள் வரான், எக்ஸ் முஸ்லீம், அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். ஏன்டா வெளியே போனேங்கிறத கேட்குறாங்க. ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது அவன் சொல்றான், நான் வந்து இறைவனை வணங்கணும்னு நினைக்கிறேன், தொழணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்றேன், ஆசைப்பட்டு ரொம்ப ஆர்வமா வந்து ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுவ நிக்கிறேன், ஆனா எனக்கு காத்து பிரியுது அப்படிங்கிறான். காத்து பிரியுது, அப்ப நான் என்ன பண்ணணும், காத்து பிரிஞ்சா நான் தொழுவ கூடாது, திரும்ப நான் போய் ஒழு செஞ்சுட்டு வரணும், திரும்ப ஒழு செஞ்சுட்டு வரேன், திரும்ப காத்து பிரியுது, திரும்ப ஒழு. அப்ப இறைவனை தொழுவுறதுக்கு எனக்கு காத்து பிரிகிறது தடையா இருக்குதுன்னா அப்ப இப்படிப்பட்ட சூழலை வந்து எப்படி இது இது கடினமான மார்க்கமா இதை மாத்துனது வந்து இறைவன் தானே, அப்படிப்பட்ட இறைவனை நான் நிராகரிக்கிறேன். அப்ப என்னன்னா இவன் தொழுவுறதுக்கு வந்து காத்து பிரியறது தடையா இருக்குதான். அப்படிப்பட்ட தடைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த காத்து பிரியறத காரணமா வச்சு தொழுவைக்கு ஒழு செய்யணுங்கிற அந்த சட்டத்தை ஏற்றின அல்லாஹ் வந்து எப்படி இறைவனா இருக்க முடியும்னு கேட்கிறான். என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடாங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இப்படி கேட்டவொடனே அப்ப நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போனது காத்து பிரியறதுனாலயா அப்படின்ற உடனே எல்லாம் சிரிச்சிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிறைய பேருக்கு காரணமே இருக்காது. சும்மா உண்மையை சொன்னா அவங்களுக்குலாம் வந்து பாவம் செய்யறதுக்கு எந்த தடங்களும் தடையும் இருக்கக்கூடாது. அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அது வந்து செட் ஆகாது. அந்த தடையை தூக்கி போடணும். அப்ப இஸ்லாத்தை தூக்கி போட்டுருவாங்க.
இப்படிதான் நிறைய பேர் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, இல்ல கடவுளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிங்ல இருக்கேன்னு சொல்றவங்க எல்லார்ட்டையுமே இந்த ஒழுக்க ரீதியான பலவீனங்கள் இல்லாம இவங்க இறைவனை நிராகரிக்க மாட்டாங்க. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன்ட்டையும் இந்த நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்படும் போது அவன் சுதாரிச்சு அந்த பாவங்கள்ல இருந்து விலகி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, விலகலைன்னா அவனை கடைசியா அது இறை நிராகரிப்புல தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அல்லாஹ் இடத்துல அதுக்காண்டி நம்ம பாதுகாவல் தேடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், எவர்கள் இந்நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அதே நிலையில் இறந்து விடுகின்றார்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள் மற்றும் மனிதர்களாகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வந்து இவங்க மேலதான் அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டாகும், வானவர்களுடைய சாபமும் உண்டாகும், அதுக்கப்புறம் என்ன வந்து மனிதர்களுடைய சாபமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய சாபம் பிதா வந்துட்டாரு, வானவர்களுடைய சாபம் ஆவி வந்துட்டாரு, யாரு ஜிப்ரீலுடைய சாபமும் வரும், மனிதர்களுடைய சாபம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இப்ப யாரு வேதத்தை மறைக்கிறாங்களோ, யார் இந்த சத்தியத்தை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு யாருடைய சாபம் வருது, யாரெல்லாம் இறைவனாக்கப்பட்டு வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த 3 பேருடைய சாபமும் வருது. அப்ப இது இன்டைரக்டா இந்த வசனத்துல எல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்றான். அப்ப இது பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த சாபத்திலே என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள், தண்டனை அவர்களுக்கு இலகுவாக்கப்பட மாட்டாது. அப்ப இவங்களுக்கு தண்டனை இலகுவாக்கப்பட மாட்டாது, அவகாசமும் அவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது. அப்ப இவங்களுக்கு வந்து மறுமைக்கு போயிட்டாங்க, அங்க சுச்சுவேஷன் போய் அவங்களுடைய முடிவு தீர்மானம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு டைம் பீரியட் கிடையாது, திரும்ப சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அதனால இப்பவே மனம் திருந்தீங்க அப்படிங்கிற இதை வைக்கிறான், மனம் திருந்து அப்படிங்கிறான்லாம். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இது ஒண்ணுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒரே ஒரு இறைவன் தான், அவன் ஒரு ஆள் தான் இறைவன், அவனை தவிர வேற யாரும் இறைவன் கிடையாது. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமாயின், இந்த உண்மை உங்களுக்கு தெரியணுமா, இப்ப இதுதான் கேள்வியே, கடவுள் வந்து இருக்கிறாரா இல்லையா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணுமா, இந்த கொஸ்டினுக்கு பதில் வேணுமா, வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும், வானம் பூமி எப்படி ஒழுங்கா இருக்கு அதை பாருங்க. இந்த பூமி சூரியனுக்கு கொஞ்சம் நெருக்கமா போனுச்சுனாலும் நம்மளால வாழ முடியாது, அது 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 அதனுடைய இயல்புல இருக்காது. அதே சமயத்துல சூரியனுக்கு கொஞ்சம் தூரமா போயிட்டாலும் குளிர்லயே செத்துருவோம், அந்த அளவுக்கு கொடுமையா போயிருக்கும். அப்ப அது அது கரெக்டான பொசிஷன்ல இருக்குது, அதை பாருங்கிறான்லாம். வானம் மற்றும் பூமியின் ஒழுங்கமைப்பு, வானத்துல இருக்கக்கூடிய கோள்கள், சூரியன் எடுத்துப்போம், சந்திரன் எடுத்துப்போம், என்னென்ன கோள்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யறோம்ல, அது ஒரு திட்டமிட்ட வரையறைக்கு உட்பட்டு அது இயங்கிக்கிட்டு இருக்குல்ல. அப்ப அந்த இயக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறான். இந்த கட்டம் அதோடைய ஒழுங்கமைப்பை பாரு, அதை பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும், மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும், மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும், பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும், காட்சிகளை சுழற் செய்வதிலும், வானங்களும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சான்று. இப்ப என்னன்னா, அல்லாஹ் என்னென்ன உதாரணங்கள் காட்டுறான் பாருங்க. வானம் பூமி உதாரணம், இரவும் பகலும் மாறி மாறி வருவது. உண்மையிலேயே இந்த உலகம் படைக்கப்படலை, இது ஒரு கரெக்டான இயக்கத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, இரவு பகல் மாறி மாறி வர்றது எப்படி நிகழும்? இப்ப நம்ம வீட்டுக்கு டெய்லிக்கும் ஒருத்தர் பால் பாக்கெட் போட்டுக்கிட்டே இருக்காரு, டெய்லிக்கும் பால் பாக்கெட் போடுங்கன்னு சொல்லி மாசம் மாசம் அவருக்கு பாலுக்கு காசு கொடுக்காம இருந்தோம்னா ஒரு ஆள் பால் பாக்கெட் போட முடியுமா? எப்படி போடுவாரு? அதே மாதிரிதான் நம்ம டெய்லிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில இயக்கமா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு நாளைக்கும் இரவு வருது பகல் வருது, இரவு வருது பகல் வருது. நைட் ஆயிடுச்சுன்னா உலகமே ஒத்துக்கிட்ட எல்லா இயல்பும் என்ன, இன்னைக்கு வேணா ஐடி ஜாப் அது இதுன்னு வந்திருக்கலாம், ஆனா இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவுனா தூக்கத்துக்கு தான், நம்ம தூங்குறதுக்காண்டி. பகல்னா வேலை செய்யறதுக்கு தான், அதுவும் அப்படிதான். இரவு நேரத்துல உட்காந்து யாராலையும் விவசாயம் பண்ண முடியாது, பகல் நேரத்துல தான் விவசாயம் பண்ண முடியும், இரவு நேரத்துல ஓய்வு தான் எடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்பு மனித வாழ்க்கைக்கு இயல்புக்கு ஒத்து வரக்கூடிய, இயல்புக்காகவே உருவாக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சு, இதை யார் ஏற்படுத்தினா? இப்ப இந்த விவகாரங்கள் எல்லாம் சிந்திக்க சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்கள். இதை பத்தி திருக்குரானின் நிழலில் அப்படிங்கிற தப்சீர்ல அதனுடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். நான் பர்சனலா கப்பல்ல போனதில்லை, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தியும் நீளமா இருக்கும், எல்லாமே கடல், சுத்தியும் கடல், அவ்வளவு பெரிய நீர்ப்பரப்பு. இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகம், கடல் தான் அதிகம்.
அப்ப அந்த கடலுடைய அந்த பரப்பை அவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய கடல், சுத்தி கடல் தான், அலைகள் வந்து பயங்கரமா சீரும். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த கப்பலை வந்து அது தாங்கிக்கிட்டு போகுது, அது ஒரு திசையில போகுது, அது அது நகர்த்திக்கிட்டு போகுது. இப்ப இது எவ்வளவு பெரிய அற்புதங்கிறாரு. அந்த இடத்துல நிக்கும் போதே அது ஒரு பயத்தை உண்டாக்கும். இது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இது எப்படி ஒரு ஆள் உருவாக்காம இது இது இத படைச்சவன் எவ்வளவு பெருசா இருப்பாங்கிற அந்த எண்ணம் வந்து அங்க தோன்றும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து இயல்புகள்ல ஒண்ணு. இன்னும் நீங்க கடல்ல ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடல்லலாம் எவ்வளவோ ஆழத்துல என்னென்னமோ இருக்குது. ஆழ்கடலினுடைய அற்புதங்கள் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மனிதனால முழுசா கண்டுபிடிச்சு முடிக்க முடியல. இந்த உலகத்தையே நம்மளால ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு முடிக்க முடியல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த உலகம் யாராலையும் படைக்காம தானா வந்திருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான போக்கு. சொல்றான் அல்லாஹ், மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் மழை வானத்துல இருந்து வருது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருந்து ஆவியாகி போவிதான் மழை நீர் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இங்க இருந்து ஆவியாகி போறதை விட அதிகமான மழை நீர் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இது அல்லாஹ் கொடுக்குற அற்புதம். அல்லாஹ் தான் வானத்துல இருந்து தண்ணி இறக்குறான். இன்னைக்கு நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா குடிநீரும் பாருங்க, ஏதோ ஒரு மலை உச்சியில பெய்யும் மழை, அது அருவியா வரும், அதுக்கப்புறம் அது ஓடையா மாதிரி அங்க இருந்து ஆறா மாதிரி அப்படியே தான் மனிதனுக்கு வந்து சேருது. அல்லாஹ் மழையே பெய்யாம வானம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் நம்மளுடைய இயக்கத்துல இருக்குதா, இல்ல தானா நடக்குதா? இதெல்லாம் ஏற்பாடுகள் இல்லாம நடந்துகிட்டு இருக்குமா? ஒரு ஆள் மோட்டர் போடாம டேங்க்ல எப்படி தண்ணி வந்திருக்கும்? இப்ப யாரோ ஒருத்தவங்க மோட்டர் போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த தண்ணியுடைய இயக்கம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த மழை நீர் தான் ஒரு உயிர் உருவாகணும் பூமியில அப்படின்னு சொன்னா மழை நீர் இல்லாம உருவாக்க முடியாது. நீங்க கடல் தண்ணியை ஊத்திலாம் வந்து ஒரு செடியை வளர வைக்க முடியாது. மழை தண்ணியை தான் ஊத்தி ஆகணும். அப்ப நீங்க அந்த ஆத்து தண்ணியையும் குடிக்கிற தண்ணியையும் உப்பு தண்ணி அல்லாத தண்ணியை ஊத்தினா மட்டும்தான் ஒரு செடி வளருது. அப்ப கடலுக்குள்ள வளர்ற செடிகள் இருக்கும், அது வேற கணக்கு. இந்த நிலத்துல விளைவிக்கக்கூடிய பயிர்களை சொல்றேன். அப்ப அதுக்கு நல்ல தண்ணி வேணும். அந்த நல்ல தண்ணியை ஊத்தி தானே நீங்க வளர வைக்கிறீங்க. இறந்த பூமியை வந்து உயிர்ப்பிக்கிற அந்த வேலையை யார் செஞ்சா? விதை விதை வந்து மண்ணுக்குள்ள போடப்படுது. அது எப்படி அந்த சொட்டுக்கொண்டு விதைக்குள்ள இவ்வளவு பெரிய மரம் எப்படி இருந்துச்சு? அது உள்ள ஒளிஞ்சிருக்குன்னா அந்த அந்த உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆற்றலை பொதிச்சு வச்சவன் யாரு? எதுவுமே வைக்காம எப்படி அது வந்துச்சு? இதெல்லாம் அல்லாஹ் வைக்கக்கூடிய கேள்விகள். இதெல்லாம் பாருங்க, நான் இருக்கேங்கிறத காட்டுறது இதெல்லாம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலும், காற்றுக்களை சுழல செய்வதிலும், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் இடையில மேகங்கள் இருக்கு. இந்த மேகங்களை பாத்தீங்கன்னா இது இது ஒரு இந்த கிளவுடு இந்த கிளவுடு ஸ்ட்ரக்சர் எல்லாம் சிந்திக்க சொல்றான். இது எப்படி வந்துச்சு? இதெல்லாம் யோசிங்க அப்படிங்கிறான். ஏன்னா எங்களெல்லாம் விட நீங்களாம் அறிவுல முந்தினவங்க தானே. இதெல்லாம் சொல்லும்போது எல்லா இயக்கங்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை தூண்டக்கூடிய இயக்க ஆற்றலை செலுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி என்ன? அதுதான் இறைவன். அப்ப இந்த இந்த பிரபஞ்சத்தை பத்தி தான் நம்ம ஆய்வு செய்யணும். இந்த ஆய்வு செய்யறவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே தானா வந்துச்சுங்கிற பார்வையை வெளிப்படுத்துவாங்க. இப்ப இந்த நாத்திகர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்வான். வந்து பூமி எப்படி வந்துச்சு, இது இந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ராசஸ் சொல்லுவான். விதையிலேருந்து எப்புட்றா இத்துக்கூண்டு விதைடா, இது எப்புட்றா மரமா மாறுச்சுன்னு கேட்டா, தண்ணி ஊத்துறோம், மண்ணுக்கடியில புதைச்சோம், அது இப்படி ஆகி வந்துருதுங்கிறான். அது இப்படியாய் அப்படியாய் வந்துச்சுலடா, அது எப்படி வந்துச்சு? அதுக்கான பவர் எப்படி கிடைச்சிச்சு? அந்த ஆற்றல் இங்க இருந்து தண்ணி ஊத்துனோம்ல, மண்ணுல இருந்துச்சுல, அதெல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படிமா. சரிடா, இதெல்லாம் இருந்தா இப்படி வரணுங்கிறத யாரு விதியாக்குனா? ப்ரோக்ராம் பண்ணது யாரு? இந்த ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு இவங்க பதில் கேட்ட கடைசி வரைக்கும் அல்லான்னு சொல்றதுக்கு வாய் வராது. இன்னைக்கு அதாவது இந்த இந்த 3 நூற்றாண்டு இந்த நாத்திகர்கள் அப்படிங்கிற இந்த சமூகம் உருவாவதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளை நிராகரிக்கிற சமூகம் வந்து பெருசா இல்ல. அப்ப இது வந்து இயற்கைக்கே இயல்புக்கே மனித இயல்புக்கே பொருந்தாத ஒரு நிலை. இது வந்து என்னைக்குமே வெற்றியை தராது. இந்த இந்த சமூகம் வந்து கண்டிப்பா வீழ்ச்சியை நோக்கி தான் போக போகுதுங்கிறதுக்கான அடையாளமே அதுதான். அப்ப இறைவனை நிராகரிச்சுட்டு இவங்க உருவாக்கக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள், உலக ஒழுங்குகள் இதெல்லாமே மனிதனை வழிகெடுக்கக்கூடியதா தான் இருக்கும். அப்ப இதை வந்து அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாய் ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறதுக்கான சான்று. இதெல்லாம் உணர்றான் சில பேரு. உணர்ந்துட்டு என்ன பண்ணிடுறான்னா அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடுறான். என்ன பண்றான், அந்த காலத்துல சிலைகளையும் மரங்களையும் செடிகளையும் செடி கொடிகளையும் கற்களையும் வணங்கக்கூடிய கூட்டம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் இணையாக்கிட்டாங்க. அப்ப இது மாபெரும் அநீதின்னு நல்லா சொல்றான். அப்ப நான் படைச்சிருக்கேன், நான் தான் இதெல்லாம் உருவாக்கி இருக்கேன், என்னை விட்டுட்டு நான் படைச்ச ஒன்னை தூக்கி இதெல்லாம் படைச்சதா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொஸ்டின் பண்றான். இப்படி எல்லாம்
மனுஷன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேலும் அல்லாஹ்வை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அது போல அவர்களை நேசிக்கின்றார்கள். உண்மையிலேயே அது மேல அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கும். ஒரு மரத்தை வந்து கடவுளாக்கி இருப்பாங்க, ஒரு செடியை கடவுளாக்கி இருப்பாங்க, ஒரு கல்லை வந்து கடவுளாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இறந்த ஒரு மனிதனை வந்து சிலைகளாக்கி அவனை கல்லாக்கி இருப்பாங்க. அப்ப அவனை வந்து கடவுளாக்கி வணங்குவாங்க. இவங்களெல்லாம் எப்படி வணங்குவாங்கன்னா, அல்லாஹ்வை வணங்குற மாதிரி வணங்குவாங்க. அதுக்கு என்ன அல்லாஹ்வுக்கு என்னென்ன நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கற்களுக்கும் சிலைகளுக்கும் வந்து மரம் செடி கொடிகளுக்கும் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் அவங்க செய்றாங்க. ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள். இவங்க அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி இதெல்லாம் நேசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை தான் நேசிக்கிறாங்க. அப்ப இறை நம்பிக்கை கொண்டவருடைய பண்பு என்னவா இருக்கணும்னா, அல்லாஹ்வை தான் அதிகமா நேசிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு உலகம் வித்தியாசமா பாக்குது முஸ்லிம்கள. அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிய இன்னைக்கு வரைக்கும் அன்னையிலிருந்து ஆதம் நபி காலத்துல இருந்தே உலகம் வியந்து தான் பாக்குது. ஏன்னா ஆதம் நபியுடைய மகன்கள் 2 பேரும் எடுத்துப்போம். அல்லாஹ்வுக்கு 2 பேரும் குர்பானி செலுத்துறாங்க. ஒரு ஆளு இறையச்சத்தோட அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை நேசிச்சு அல்லாஹ்வுக்காக அது முழு அந்த அந்த உள்ளத்தினுடைய உள தூய்மையோட அவர் அதை செஞ்சாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அலட்சியமா செய்றாரு. ஒருத்தருடைய இது ஏற்கப்படுது. ஏற்கப்பட்ட ஒருத்தரை இன்னொருத்தர் கொல்றாரு. யாருடைய சடங்கு ஏற்கப்பட்டுச்சோ அவரை இன்னொருத்தர் கொல்றாரு. அவர் அதை பொறுத்துக்கிறாரு. அப்ப அதை பொறுத்துக்கிறாருங்கிற அந்த அந்த இது இருக்குல்ல, அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது? அல்லாஹ் பொறுமையாளர்களா இருக்கணுங்கிறான். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கங்கிறான். ஓரளவு அச்சத்தாலையும் பசியாலையும் எல்லாம் வந்து உங்களுக்கு சோதனை வரும். அல்லாஹ் வந்து நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்றான் அப்படின்னு சொல்றான். உண்மையிலேயே சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து என்ன சொல்றாங்க, வந்து காசை கொடுத்து மதம் மாத்திட்டாங்க, இல்ல கழுத்துல கத்திய வச்சு மதம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே கழுத்துல கத்தி இன்னைக்கும் வைக்க முடியும் தானே? ஆனா அப்படி வச்சா எல்லா முஸ்லீமும் மதம் மாறிடுவானா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு இவங்களால பதில் தேட முடியல. இன்னைக்கும் இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு உயிரிழப்புகள் என்னென்னமோ நடக்குது. ஆனாலும் அங்க உள்ளவன் உறுதியா இருக்கிறான். அவன் உறுதியை பார்த்துட்டு அத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். இந்த சிச்சுவேஷனும் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இத வந்து அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை நேசிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லிட்டு சொல்றான், ஆற்றல் முழுவதும் அல்லாஹ்வின் பிடியிலே தான் இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும்போது அறியத்தான் போகின்றார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்துணை நன்றாய் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அல்லாஹ்ட்ட இருக்குது. இந்த அக்கிரமக்காரர்கள்லாம் வேதனையை நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த இந்த வேதனையை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஆனா அது அவங்க இன்னைக்கே உணர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லாஹ் வந்து பார்க்குறான். இன்னைக்கே புரிஞ்சு பூமியில இருக்கும்போது சோதனையான இந்த உலகத்துல இருக்கும்போதே நீ இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா கேட்கிறான். கேட்டு சொல்றான், தண்டனை வழங்கப்படும் அந்த நேரத்தில் இவ்வுலகில் பின்பற்றப்பட்டு வந்த வழிகாட்டிகள் தலைவர்கள் தம்மை பின்பற்றி வந்தோரை விட்டு அவர்களுக்கும் தமக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி விலகி விடுவார்கள். ஆயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள். மேலும் அவர்களுக்கிடையே இருந்த எல்லா உறவுகளும் முற்றிலும் அறுந்துவிடும். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வழிகாட்டிகளையும் அவங்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களையும் பத்தி பேசுறான். இப்ப எல்லா வழிகேட்டுகளுக்கும் ஒரு தலைவர் இருப்பான். மக்களை வந்து நேர்வழி பக்கம் போக விடாம தடுக்கக்கூடிய தலைவர்கள். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம்னா, இஸ்லாம் அல்லாத மற்ற எல்லா இஸ்லாத்தின் பக்கம் இல்லாம மக்களை வேறு வேறு திசைகள்ல வேறு வேறு கோணங்கள்ல திசை திருப்பக்கூடிய எல்லா கொள்கைகள் எல்லா கோட்பாடுகளையும் எடுத்துப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு கொள்கையை எடுத்துப்போம். என்ன, மக்கத்து குறைஷிகள் எல்லாம் சிலை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் சிலை வணங்குறதுல இருந்து இஸ்லாத்தின் பக்கம் போறதை விட்டு தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அபூஜஹல் தடுக்கிறான். அங்க குறுக்கால அவன் தான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தானு வந்து நின்றுக்கிறான். நின்றுட்டு என்ன பண்றான், அதெல்லாம் இல்ல சிலைகள் தான், நம்ம முன்னோர்கள் இப்படித்தான் இருந்தாங்க அப்படிங்கிற நிலையில அவன் இருக்கிறான். இப்ப இவன் யாரு, இவன் தான் அந்த தலைவர். இவன் சொல்றானேங்கிறதுக்காண்டி ஒருத்தன் பின்னாடி போயிருப்பான். இவனுடைய நிலை என்ன, இவன் தான் அந்த ஃபாலோவர். அப்ப இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயுமே பொருத்தலாம். இறைவன் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு இன்னைக்கு ஒருத்தன் வழிகாட்டுவான். இறைவன் ஒருத்தன் இல்ல, கடவுள் என்பவன் இல்லை, கடவுளை நம்புவன் மூடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் இருப்பான்னு வச்சுப்போம். இப்படி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நம்பி எந்த அறிவையும் எந்த பக்கமும் போய் செலுத்தாம முட்டாள்தனமா கடும்போக்குத்தனமா எந்த சிந்தனையின் பக்கமும் போகாம இறைவனை தேடாம டோட்டலா இறைவன் நிராகரிக்கிறான்ல.
இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க. அந்த நல்லதின் விளைவா இவங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப அப்படி ஒரு ஆளை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணி ஒருத்தன் வழிகெட்டு போறான்ல, அவனும் இவனை வழிகெடுத்தான்ல, அவனும் நரகத்துல சந்திச்சுப்பாங்க. சந்திக்கும் போது அவன் என்ன பண்ணிடுவான், நெருப்பு, நரகம் இந்த சுச்சுவேஷன்ல இவனுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், தலைவா அப்படிம்பான். ஒழுங்கா ஓடி போயிரு, நானே வெந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் விலகி போயிருவான். அப்ப விலகி போகும்போது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, ஆல்ரெடி எனக்கு துன்புறுத்தல் வந்துகிட்டு இருக்குது, நீ வேற வந்து தலைவான்னு சொல்லி இன்னும் ஏத்தி விட்டினா. இது எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்காங்க 2 பேரு குற்றவாளி. உட்கார்ந்துருக்கும் போது ஆல்ரெடி அவன் பண்ண குத்தத்துக்கு அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இன்னொருத்தன் வந்துட்டு, தலைவா நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு வந்து நின்ட்டானா, ஓ இவன் குத்தம் பண்ணதுக்கு இவனுக்கு நீ தான் தலைவனான்னு சொல்லிட்டு இன்னும் 4 அடி சேர்ந்து விழுவும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயையோ வேணாம்ப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, ஓடிடுறாம்பாங்களா, அந்த மாதிரி தலைவர்கள் விலகி போயிருவாங்க. இந்த மாதிரி விலகி போறாங்கன்ற உடனே தலைவன் அட்லீஸ்ட் நரகத்திலேயாவது கொஞ்சமாவது காப்பாத்தி விடுவான்னு பார்த்தேன். ஆனா அவன் காப்பாத்தலையேங்கிற சுச்சுவேஷன் வந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பொழுது அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இன்று நம்மை விட்டு அவர்கள் விலகி கொண்டது போல நாமும் அவர்களை விட்டு விலகி கொள்வோமே. இவ்வாறு வேதனையாலும் துக்கத்தாலும் கைகளை பிசைந்து கொண்டே நிற்கும் வகையில் அவர்கள் இவ்வுலகில் செய்த தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். மேலும் நெருப்பில் இருந்து எவ்வகையிலும் அவர்கள் வெளியேறிவிட முடியாது. அப்ப இந்த நரகத்துக்கு போன பிறகு இவங்களுடைய சுச்சுவேஷன் இதுதான். இந்த உலகம் முழுக்க ஃபசாதுகளையும் குழப்பங்களையும் பரவ விட்டுக்கிட்டு ஒருத்தன் தனக்கு நிகரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு நாட்டையே அழிக்கிற அளவுக்கு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு அங்க உள்ள குழந்தைங்களை கொன்னுகிட்டு அங்க உள்ள பொதுமக்களை கொன்னுகிட்டு இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு வக்காலத்து வாங்கி அடி வாங்குற கொல்லப்படுற அப்பாவி மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய சூழல்களை தப்பா சித்தரிச்சு மக்கள்கிட்ட அவங்க கொல்லப்படுறது நியாயம்தாங்கிற மாதிரி பேசுறான்ல, இவன்லாம் அவனோட ஃபாலோவர்ஸ் தான். அப்ப கொல்றவன் தலைவனா அங்க போய் நரகத்துல கிடப்பான், இவனுக்கு முட்டு கொடுத்து மண்டை வீங்கினவன் அங்க போய் அவனுக்கு ஃபாலோவரா நிற்பான். இப்ப இவனெல்லாம் வக்காலத்து வாங்கி தானே நம்ம இங்க பேசணும், இன்னைக்கு இப்படி வந்து நிலைமையில மாட்டிக்கிட்டோமே அவன் ஃபீல் பண்ணுவான். அப்ப அங்க அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான், அவனால நெருப்புல இருந்து தப்பிக்க முடியாது, அவங்க கையை பிசைஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நிப்பாங்க. ஐயோ கை சேதமே அப்படின்னு உட்கார்ந்து இருக்க சுச்சுவேஷன் வரும். அப்ப அவங்க அங்க மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க, நல்லா சொல்றான். இப்ப இது வரைக்குமான வசனங்களை இந்த பகுதியில நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ்மெண்ட். இஸ்லாத்தை வந்து நம்மளுடைய வாழ்வியலா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்வியல கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம முஸ்லிமாவே இருந்து மரணிக்கணும்னு சொன்னா, எப்படி இப்ராஹிம் நபி சொன்னாங்களோ, எப்படி இஸ்மாயில் நபி சொன்னாங்களோ, எப்படி இஸ்ஹாக்கு, எப்படி யாக்கூப் இஸ்ராயில் சொன்னாரோ, இஸ்ராயில் தன்னுடைய சந்ததிகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ, அந்த மாதிரி முஸ்லிம்களாகவே அல்லாம நம்ம மரணிக்க கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கணும், முஸ்லிமா மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொன்னா, முஸ்லிமா மட்டும்தான் மரணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் அதிகமா இருக்கணும். அந்த ஈமான் எப்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இறை நம்பிக்கையும் தக்குவாவும் நம்மள்ட்ட இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் தான் அல்லாட்ட உதவி தேட முடியும். அப்படிப்பட்ட உதவி தேடக்கூடிய மக்களா அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا